ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு சட்னி. ஆமாங்க, இந்த பூண்டு சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், நான் பூண்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேங்க. அதில் 1/4 பாகம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 வரமிளகா, கொஞ்சம் புளிங்க, அவ்வளோதாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு. பாருங்கள், அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா நீங்கள் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி, தக்காளி, வரமிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பூண்டில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. இது ஜீரணமின்மை, ஜலதோஷம், காது வலி, வாய் தொல்லை, முகப்பரு, ஊழச்சதை இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப உதவுதுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த பூண்டை எடுத்துக்கோங்க. பூண்டு சட்னியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூண்டோட வாசனையும் நமக்கு பெருசாக தெரியாது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை சுற்றி இப்போ நிறையா ஹார்ட் அட்டாக் கேள்விப்படுறோம். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. முக்கியமாக ஜென்ஸுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதை நான் மிக்சியில் போட்டு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். தோசையும் ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.